அன்புள்ள பெரிய நாயகி, ஒரு தலைமுறை இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு கடிதம் மூலம் என்னை சந்திக்கும் வாய்ப்பு வரும் என நீ கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். நானும் தான். இந்த கடிதத்தை உன்னிடம் கொண்டு வருபவள் என் ஒரே மகள் சாவித்ரி. அவளுக்கு சென்னை அலுவலகம் ஒன்றில் வேலை கிடைத்திருக்கிறது. உன் வீட்டில் அவள் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வர வேண்டும் என்பது என் விருப்பம். காரணம் ஒரு தாய்க்கும் மேலான பாசத்தையும் பாதுகாப்பையும் அவளுக்கு உன்னிடம் மட்டுமே கிடைக்க முடியும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். ஆமா, என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சின்ன வயசுல நீங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்பினது, சந்தர்ப்ப சூழ்நிலையால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது எல்லாத்தையும் சொன்னாரு. விட்டு கொடுக்கிற மனோபாவம் உள்ளவங்க ஒருத்தரை விரும்பவே கூடாது சாவித்ரி. அதாவது காதலிக்கவே கூடாது. உங்க அப்பா மாத்திரம் பிடிவாதமா இருந்து அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நீ என் வயசுல பிறந்திருப்ப இல்ல? இந்த போட்டோவை இங்க வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இன்னையில இருந்து இது உன்னோட ரூம். இந்த இடத்துல நீ சந்தோஷமா சுதந்திரமா இருக்கலாம். தேங்க்யூ. குட். சரி, இது என்ன, உனக்கு உங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்குமா? இல்ல உங்க அம்மா போட்டோவையும் கூட வச்சா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அழகாத்தான் இருக்கும், ஆனா அதுக்கு கொடுப்பன வேண்டாமா? என்ன பெத்து போடுற ஒரே கடமையை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு எங்க அம்மா எப்பவும் செத்து போயிட்டாங்க. அப்படியா? அதுக்கு ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அம்மான்னு கூப்பிடுற பாக்கியம் எல்லாருக்குமா கிடைச்சிடும்? பிறந்த உடனே முதல்ல தெரிஞ்சுக்கிற வார்த்தை அம்மா. அந்த வார்த்தையை இப்பெல்லாம் நான் மனசுலதான் சொல்லி பாத்துக்கிறது. சரி சரி, இதுக்கெல்லாம் மனசு தளர விடக்கூடாது. சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில ஆபீஸ் போனோம்ல. குட் நைட். குட் நைட் மம்மி. அது என்னமோ உங்களை அப்படி கூப்பிட போல தோணுச்சு. இனிமே நான் உங்களை அப்படித்தான் கூப்பிடுவேன். ஓகே மம்மி? ஏன் மம்மி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓகே ஓகே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.